அனைவருக்கும் வணக்கம். வெற்றிகரமாக நம்ம பழமொழி நானூறு தொடர்பான 14 டே சேலஞ்சில் இன்றைக்கி 5th டே அப்படின்றத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கடக்க போகிறோம். இதுவரையிலும் நம்ம 120 பழமொழிகளை பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக 121லேருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய பழமொழிகளை நம்ம இதில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. குரூப் 4க்கான 2026 குரூப் 4க்கான ஷெடியூல் வந்து விரைவில் அப்டேட் பண்ணப்படும் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். போலீஸ் எக்ஸாமுக்கான டெஸ்ட் பேட்ச் ஏழை மாணவர்களும் எல்லா மாணவர்களும் எளிமையான வகையில் அதை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு டெஸ்ட் பேட்ச் ஒன்று நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அது தொடர்பான பிடிஎஃபை நம்ம பதிவிட்டிருப்போம். மறக்காமல் அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள். சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம 5th டே அப்படின்றதுக்கான கான்செப்டுக்குள்ளே வந்துடுவோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 121லேருந்து 150 வரைக்கும் இருக்கக்கூடிய பழமொழிகளை நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்ப்போமா? சரி. கடலுள்ளும் காண்பவே நன்கு. கடலுள்ளும் காண்பவே நன்கு அப்படின்னா என்னன்னா, பணம் உடையவருக்கு ஆகாதது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பணம் இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்ற ஒன்றும் இல்லை. ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் இருக்கக்கூடிய நபர்களால் எல்லா பொருட்களையும் உடனே விரைவாக வாங்க முடியும். பணம் இல்லாத நபர்களுக்கு அந்த காரியங்கள் என்ன பண்ணும், தடை ஏற்படக்கூடியதாக இருக்கும். அந்த நேரத்தில் வாங்க முடியாது அப்படின்ற அந்த தடையை ஏற்படுத்தும் அப்படின்றது அது என்னது, உலக வழக்காக இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ கடலுள்ளும் காண்பவே நன்கு அப்படின்னா பணம் உடையவருக்கு ஆகாதது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலோடு காட்டொட்டல் இல். கடலோடு காட்டு ஒட்டல் இல். கடலோடு காட்டு ஒட்டல் இல் அப்படின்னா சான்றோர் என்றும் யாசியார். சான்றோர் என்றும் என்னது, யாசியார். இதுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, சான்றோராக இருக்கக்கூடியவங்க எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்க, தன்னுடைய தேவைக்காக மற்றவங்கக்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கடலோடு எப்படி திரும்ப ஒட்டாதோ அதேமாரி சான்றோர் வந்து இழிவான ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, யாசகம் அப்படின்றது எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய பொருளாக இருக்குது. அடுத்த பழமொழியை பார்ப்போம். 123. கடல் நீந்தி கற்றடியுள் ஆழ்ந்து விடல். கடல் நீந்தி கற்றடியுள் ஆழ்ந்து விடல் என்ன அப்படின்னா, துறவிகள் புலால் விரும்புதல். துறவிகள் என்ன பண்ணுறாங்க, புலால் விரும்புதல். புலால் உண்ணுதல் என்பது பிற எல்லா தீய ஆசைகளிலும் கொடிய ஆசைதாகும். அதனை விட்டவரே சான்றோர் என கருதக்கூடியதாக இருக்குது. அப்போ துறவியாக இருந்தால் அவங்க என்ன பண்ணக்கூடாது, புலாலை விரும்பக்கூடாது, அதுதாங்க சொல்கிறாங்க. ஆனால் துறவிகளே என்ன பண்ணுறாங்க, புலால் விரும்புதல் அப்படின்னு சொல்கிறாங்க. புலால்ன்றது என்னதான், பிற எல்லா தீய ஆசைகளோடையும் கொடிது என்ன அப்படின்னா நம்ம புலால் உண்ணுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. கடல்படா எல்லாம் படும். இதனுடைய பொருள் என்னன்னா, மன்னர் கருத்துக்கு இசைய நடக்க. மன்னர் ஒரு ஆணையை பிறப்பிக்கிறார் அப்படின்னா இந்த ஆணைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நடக்கணும். அப்போ தான் நம்மளால் இன்புற்று வாழ முடியும் அப்படின்னு 124வது பழமொழி சொல்லுது. அடுத்து 125 பார்ப்போம். கடண்டோ ஊரறிய நாட்டாருக்கு உணா. கடனன்றோ ஊரறிய நாட்டாருக்கு உணா. நண்பருக்கு என்ன பண்ணணும், உதவிக்கூடியதாக இருக்கணும். நண்பருக்கு இருவர்னங்க, நண்பருக்கு உதவ வேண்டும். அப்போ நல்ல குணம் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய நண்பருக்கு உதவக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. 126 பார்ப்போம். கடைநடையில் கல்லிடுவார் இல். கடிநடியில் கல்லிடுவார் இல் அப்படின்னா என்னன்னா, சிறந்தவர் கொடுத்தல். அப்போ சிறப்பாக இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு நேரத்துலையும் வந்து கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 127 பார்ப்போம் வாங்க. 127 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடிதோடும் பாம்பின் பல் கொள்வாரே இல். கடிதோடும் பாம்பின் பல் கொள்வாரோ இல் அப்படின்னா உடனே பகையை ஒழிக்க வேண்டும். நம்ம முன்னாடி பழமொழியிலே பார்த்துருப்போங்க, குட்டி குட்டியால் என்ன பண்ணக்கூடாது, பகையை ஒழிக்கக்கூடாது.
பகனா அதை என்ன பண்ணிடணும், மொத்தமாக முடிச்சிடணும். மிச்சம் மீதி அப்படின்றதையும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான். இதை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாங்க. இதை நம்ம வினாவாக எதிர்பார்க்கலாம். 127வது பழமொழி. அடுத்து 128, கடியென கனைத்து விடல். மன்னன் விரும்புவதை விரும்பாமை. மன்னன் விரும்புவதை விரும்பாமை. நம்ம முன்னாடி பார்த்தோம், மன்னன் என்ன விரும்புகிறாரோ அதை தான் நம்மளும் விரும்பணும். அதாவது மன்னனுடைய கருத்துக்கு இசையே நம்ம நடக்கணும். அவர் சொல்கிறத நம்ம என்ன பண்ணணும், செய்யக்கூடியதாக இருக்கணும். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மன்னன் விரும்புவதை விரும்பாமை. மன்னன் விரும்புவதை அவனை சார்ந்து வாழ்பவர் விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. மன்னன் ஏதாவது ஒன்று ஆசைப்படுறாரு பெருசாக ஒன்றுனா அதை சார்ந்து இருக்கிறவங்களும் அதை ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் 129வது பழமொழி. 128 பார்த்துட்டோம், மன்னிக்கும் 128. இப்போ 129 பார்ப்போம். கடையடைத்து வைத்து புடைதக்கால் நாயும் உடையானை கவ்விவிடும். கடையடைத்து வைத்து புடைத்தக்கால் நாயும் உடையானை கவ்விவிடும். இதனுடைய பொருள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிகமாக துன்புறுத்தக்கூடாது. அதிகமாக என்ன பண்ணக்கூடாது, துன்புறுத்தக்கூடாது. ஒருத்தவன் தவறே செஞ்சுட்டான், அவனுடைய தவறை ஒத்துக்கிட்டானா அவனை என்ன பண்ணக்கூடாது, சும்மா அதை சொல்லி காட்டி அவனை அதிகமான துன்பத்திற்கு கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து பாருங்கள் 130வது பழமொழி. கணையினும் கூறியவாம் கண். கணையினும் கூறியவாம் கண். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணே காட்டி கொடுக்கும். நீ ஏதாவது ஒரு தவறு பண்ணியிருந்தனா உன்னுடைய கண் என்ன பண்ணுமா, காட்டி கொடுக்குமா. தீமை எப்படி எவ்வளோ நாளானாலும் மறைக்க முடியாதோ அது மாதிரி நீ செய்யக்கூடிய குற்றங்களையும் உன்னால் என்ன பண்ண முடியாது, மறைக்க முடியாது. உன்னுடைய கண் வந்து காட்டி கொடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதுதான் இதனுடைய பழமொழியாக இருக்குது. அடுத்து, கண் சொருகி இட்டிகை தீற்றுபவர். கண் சொருகி இட்டிகை தீற்றுபவர். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்ப துன்பம் இல்லை என்பார். இந்த உலகத்தில் இன்பம் என்ற ஒன்றும் நிலையானதில்லை, துன்பம் என்ற ஒன்றும் நிலையானதில்லை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து, கண்டது காரணம் மாறு. காரணமா மாறு. கண்டது காரணமாக மாறு. குறிப்பால் குணம் அறியலாம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தன் செய்யக்கூடிய செயலை வச்சு அவனுடைய குணம் என்ன, அவனுடைய பண்பு என்னன்றதை அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் 132வது பழமொழி. 133 என்ன சொல்லுது அப்படின்னா, தன் கண்ணீர் கண்டதும் எண்ணிய சொல்லக்கூடாது. தன் கண்ணீர் கண்டதும் எண்ணிய சொல்லக்கூடாது. பிறர் தவறை கூறலாகாது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்களுடைய தவிர நீ கண்ணால் பார்த்து அப்படியே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த விஷயங்களை நன்கு ஆராய்ந்து வெளிப்படாமல் நம்ம முதல்ல வெளியே சொல்லக்கூடாது. அப்போ அதை ஆராய்ந்து வெளிப்பட்டதுக்கப்புறம் தான் அதை நம்ம என்ன பண்ணணும், வெளியே சொல்லக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்து 134, கயவருக்கு உரையார் மறை. கயவரிடம் ரகசியமே சொல்லக்கூடாது. ஒருத்தவன் கெட்டவன்னு உன் மனசில் ஒரு சிந்தனை தோணுச்சு அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு உன்னுடைய ரகசியத்தையோ மற்ற தகவலையோ என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கருக்கினால் கூரை கொள்வார். கருக்கினால் கூரை கொள்வார் அப்படின்னா சொல்வீரர் பயனற்றவர். இந்த வாய்ப்பேச்சு பேசுகிறவனால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இந்த 135வது திருக்குறள் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 136, கற்றேறியும் தேயாத சொல். கற்றேறியும் தேயாத சொல். பழியில்லாத செயலை செய்ய வேண்டும். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, மற்றவங்கள பழிக்கக்கூடிய செயலை நம்ம செய்யக்கூடாது. பழி இல்லாத செயலை தான் நம்ம என்ன பண்ணணும், செய்யக்கூடியதாக இருக்கணும். பழி என்ன ஆகாது அப்படின்னா எப்பயுமே மாறாது. அது வழி வழியாக தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து வந்து தன்னுடைய குடியும் கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. அடுத்து 137, கல்லோடு கை எறியுமாறு. கல்லோடு கை எறியுமாறு. கல்லோடு கை எறியுமாறு. வலிமை அறிந்து என்ன பண்ணணும், எழுதுதல் வேண்டும். இப்போது நம்ம ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய
ஸ்ட்ராங் வீக்னஸ் என்ன, ஸ்ட்ராங் என்ன அப்படின்றத தெரிஞ்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த செயலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து 138 கவுட்கொண்ட நீர். கவுட்கொண்ட நீர் என்ன அப்படின்னா, நம்மால் உயர்த்தப்பட்டவர், நம்மால் உயர்த்தப்பட்டவர் ஆயினும் அவர் தமக்கு மாறுபட்ட விடத்து ஆராயாமல் அழித்து விடுவதே அரச நெறி என்பர். இப்போ நீங்கள் ஒருத்தவங்களை வளர்த்து விடுறீங்க, அவங்க உங்களால் தான் வளர்ந்தவங்கன்னு தெரிஞ்சாலும் அவங்க வந்து நமக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்தோ இல்லை நமக்கு ஏதாவது அகேன்ஸ்டாக நடக்கிறாங்கன்னா அவங்கள நம்ம என்ன பண்ணிடணுமா, அழித்து விடணுமா. இது என்ன மரபு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரச மரபு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. கல்லினைக்கான கழிக்கும் கலை, கல்லினைக்கால கழிக்கும் கலை, குடியை கண்டதும் மகிழ்வான். இப்போ கல் குடிக்கக்கூடிய நபருக்கு தெரியும் என்னென்ன, அது வந்து நம்மளுடைய உணவல்ல, ஆனால் அந்த கல்லை பார்த்த உடனே அவனுக்கு என்ன வந்துடும், உடம்புல மகிழ்ச்சி அப்படின்றது ஏற்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. கல்லை குடித்து குழைவாரோ இல்லை, கல்லை குடித்து குழைவாரோ இல்லை. கல்லும் சோம்பேறித்தனமும் நமக்கு நல்லாவே தெரியுங்க. இப்போ யாரோ ஒருத்தவங்க கல் கொடுக்குறாங்கன்னா இல்லை மது குடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, குழைந்து பேசக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. இப்போ கல்லும் சோம்பேறித்தனத்தை பற்றியும் சொல்லக்கூடியதாக இருக்குது. அடுத்து கழிவிதா தோளேற்றுவார். ஆபத்தில் உதவாத நண்பர்கள் இருப்பாங்க, ஆபத்தில் உதவாத நண்பர்கள் இருப்பாங்க. அந்த உறவுகளே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வச்சுக்கக்கூடாது. அவரெல்லாம் நண்பன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறது கூட தவறான ஒரு செயலாக இருக்கக்கூடியதாக இருக்கும். கற்கிள்ளியும் கையுந்தார் இல், கற்கிள்ளியும் கையுந்தார் இல். பெரியவரை தாழ்த்த நினைத்தல். நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, பிறருடைய செல்வமும் செல்வாக்கும் கண்டு பொறாமையிலேயே அவரை அழிப்பேன் என கருவுறுதல் தவறு. இப்போ பெரியவரை தாழ்த்த நினைத்தல்னால், இப்போ நம்மக்கிட்ட வந்து மற்றவங்களுடைய செல்வத்தை பார்க்குறோம், செல்வாக்கை பார்த்து பொறாமை கொள்ளக்கூடாது, அதன் மூலயமா அவர் அழிப்பது என்னது, தவறு. அது மாதிரியான செயலில் நம்ம ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 143 கற்றலில் கேட்டது நன்று, கற்றலில் கேட்டலே நன்று. பாடம் கேட்டு படித்தல். பாடத்தை அதாவது நம்ம படிக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு யூடியூப் வீடியோவோ மற்ற வீடியோவோ மூலயமா கேட்டு படிக்கக்கூடியது, இல்லை வேறு ஒருத்தவங்க சொல்லக்கூடியது அதை காதால் கேட்டு வகுப்புகளை சிறப்பான முறையில் கவனித்து உங்களுடைய சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்தி பார்க்கக்கூடியது தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாடம் கேட்டு படித்தது தான் என்னது சிறந்தது. கற்றறிவு போகா கடை அப்படின்னா முட்டாள் கற்றும் பயனில்லை. கற்றறிவு போகா கடைன்னா என்னது, முட்டாளாக இருக்கிறவன் படித்தும் அது என்ன இல்லை, யூஸ் இல்லை, யாருக்கும் என்ன ஆகாது, போய் சேராது. 4 நபர்களுக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லணும், இந்த சமுதாயத்தை மாற்றணுன்றது தான் கல்வியாக இருக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் முட்டாளாக இருக்கிறவன் அதை என்ன பண்ண மாட்டான், பயன்படுத்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கற்றதும் தான் கல்லாதவாறு, கற்றதும் கற்று அரும் தான் கல்லாதவாறு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்வியை நாளும் கற்க. அதாவது நமக்கு ஒரு விஷயம் தெரியும்ல, அதாவது கற்றது கையளவு கல்லாதது உலக அளவு அப்படின்ற மாதிரி தான். கல்வியை நம்ம என்ன பண்ணணும், நாள்தோறும் கற்றுக்கொண்டே இருக்கணும். கல்வி கரையில் கற்பவர் நாட்சில அப்படின்ற ஒரு வார்த்தையை கூட நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் சொல்லலாம். இதில் இன்னொரு பழமொழி சொல்லணும்னா, அரிதோறு அறியாமை கண்டற்றால், அரி தோறு அறியாமை இந்த கற்றற்றும் தான் கல்லாதவாருக்கு இன்னொரு பழமொழியை நம்ம எழுதலாம். கண்டற்றால் எதனுடைய பொருளும் கல்வியே நாளும் கற்க. வேறு மாதிரி சொல்லணும்னா கல்விக்கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்றது அங்கே வரக்கூடியதாக இருக்குது. 146 நம்ம பார்ப்போம். வினைமுந்துரா உரையில்லை இல்லை கணமுந்துரா வினை, படியாதவனின் அறிவாலும் பயனில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வினைமுந்துராத உரை இல்லை இல்லை கணமுந்துராத வினை. படியாதவனோட அறிவாலையும் என்ன இல்லை, பயனில்லை. எப்பயுமே ஒரு விஷயத்தில் நம்ம என்ன பண்ணணும், பணிந்து போகக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
பணியாதவனுடைய அறிவும் என்ன இல்லை, பயன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காக்கையே காப்பிட்ட சோறு, காக்கையே காப்பிட்ட சோறு. ஓகேங்களா? கீழார் போல் பொருளை ஒப்புவித்தல், கீழார் போல் பொருளை ஒப்புவித்தல். காக்காவுக்கும் நம்ம சோறு வச்சோம் அப்படின்னா காக்கா வந்து அது ஒரே ஒரு காக்கா மட்டும் சாப்பிடாது. அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணும், தன்னுடைய இனத்தையே அழைக்கக்கூடியதாக இருக்கும். அதேமாரி தான் தீய குணம் உடையவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு செயலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தீய நண்பர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் அந்த பழமொழியாக இருக்குது. அடுத்து காணார் என செய்வார் மானாவினை, காணார் என செய்வார் மானாவினை. தமக்குத்தாமே தண்டித்தல், தமக்குத்தாமே என்ன பண்ணுவாங்க, தண்டனையை கொடுத்துப்பாங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கதை ஒன்று நமக்கு சொல்கிறாங்க. பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீரந்தை மனைவிக்காக கதவியை தட்டி தான் செய்தது நன்மை என கருதினாலும் தகுதியன்று தன் கையை குறைத்து பின் பார்க்கறியான் ஆயினும். இப்போ நமக்கு ஒரு விஷயம் தெரியும், இது ஒரு ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் அதற்கான உதவியை நம்ம செஞ்சிருந்தாலும் அந்த செயல் இழிவானதாக இருந்தால் அது தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்த நாள் காதோலோடு அறிவார் கவறு அப்படின்னா என்னென்னா, சூதினால் சாவு வரும். நம்ம பார்த்துருப்போம், பாரத கதைகளை கேட்டிருப்போம். பாரத கதை சூதாட்டத்தனம் நடந்தது. நீ சூதில் இருந்தனா உனக்கு கண்டிப்பாக சாவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதான் இது. அடுத்து பாருங்கள், காப்பரி பார்ப்பா மிகும், காப்பரி பாப்பா மிகும். காப்பாரும் பார்ப்பாரும் பொருளை அதனால் பூட்டி வைத்தது நல்ல காரியங்களோ செலவிட்டு வாழ வேண்டும் என்பது கருது. ஒரு பொருளை பூட்டிலாம் வைக்காமல் அது நல்ல காரியத்துக்காக நம்ம என்ன பண்ணணும், செலவிட்டு பழக வேண்டும். உங்கள்கிட்ட பணம் இருக்குன்னா அந்த பணத்தை நீ அப்படியே பாக்கெட்லேயே வச்சுருந்தேன்னா அது பெருசு இல்லை. தேவையான நேரத்தில் மற்றவங்களுக்கு கொடுத்து விட்றதோ இல்லை உனக்கு தேவையான நேரத்தில் அதை பயன்படுத்துறது தான் என்னது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் நம்ம சந்திப்போம்.